திருப்பூர் அவினாசி ரோட்ல கார்த்திக் என்ற வாலிபருக்கு அந்த ஹைவே ரோட்ல பிளான் பண்ணி கொலை செய்யப்பட்ட ஒரு ஆவியால் நடந்த திகில் நிகழ்வைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம கதையில கார்த்திக் அப்படிங்கிற ஒரு 25 வயசுடைய ஒரு வாலிபர் திருப்பூர் ரயில்வே கேட்டு கிட்ட இருக்க ஒரு சிறிய கம்பெனியில நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு சரியா காலை 1:30 மணிக்கு அவினாசி பைபாஸ் மூலமா வீட்டுக்கு போறான். அவன் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இது மார்கழி மாசம்னால நல்லா பனி பெஞ்சிட்டு இருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அங்கங்க மட்டும் எல்லோ கலர் பல்ப் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ கார்த்திக் சடனா பிரேக் அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்துல ஒரு உருவத்தை பார்க்கறான். அப்படி அந்த உருவம் மனிதன் வடிவத்துல இருக்கு. அதை கார்த்திக் உத்து பார்க்குறான். அப்படி உத்து பார்க்கும்போது அந்த மனித உருவத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறத அவன் பார்க்குறான். அது என்னன்னா, அந்த உடல் தலை திரும்பி பின்னோக்கி இருக்கு, கால் முன்னோக்கி இருக்கு, அப்படியே உல்டாவா இருக்கு. கார்த்திக் முகம் பேய் அடிச்சு போய் மாதிரி நிற்கிறான். அப்படியே உறைந்து கண்ணை கூட சிமிட்டாம பார்த்துக்கிட்டே நிற்கிறான். உடனே வண்டியை நல்லா முறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வெளிச்சத்துல அந்த உருவத்தை முழுசா அப்படியே பார்க்கறான். அந்த உருவம் அப்படியே முன்னாடி நிக்குது. கார்த்திக் நல்ல எக்ஸலேட்டர் கொடுத்து முறுக்கி அந்த உருவத்தை தாண்டி முன்னோக்கி போறான். அப்படி முன்னோக்கி போனதுக்கு அப்புறம் கண்ணாடி வழியா அந்த பேயை முழுசா பார்க்கறான். அந்த பேயை பார்க்கும்போது அந்த பேய் அவன் ஸ்பீடுக்கே ரிவர்ஸில் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. கார்த்திக் ஆக்சிலேட்டரை முழுசா முறுக்கிறான். அப்படி முறுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவனோட பைக்கோட ஸ்பீடு 70, 75, 80ன்னு தாண்டி சீறி பாஞ்சு போயிட்டே இருக்கு. இப்போ அந்த கண்ணாடி வழியா பார்க்குறான். அப்பவும் அந்த பேய் கண்ணாடி வழியா பார்க்குறான். அப்பவும் அந்த உருவம் அவனை அதே ஸ்பீடில் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பைபாஸும் கிட்டத்தட்ட முடியுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அவனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாழடைஞ்ச பழைய கோயிலை பார்க்குறான். அப்போ தான் அந்த லோக்கலில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, அந்த ரோட்டில் ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், அப்போது அவனோட கழுத்து பின்னாடி திரும்பிக்கிட்டதாகவும், அதனால அவன் பின்னாலேயே நடக்கிறதாகவும் அப்படி அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால கார்த்திக் அந்த கோயிலுக்கு போனா தான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறான். அப்படி அவன் பைக்கை ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது குளிர்ந்த காற்று அவனோட ஹெல்மெட்டுக்குள்ள ஊடுருவி வருது. அவனோட லெஃப்ட் காது பக்கத்துல யாரோ முணுமுணுக்கிற சவுண்டு கேட்குது. அது என்னன்னா ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ரிவர்ஸில் கேட்குது. அதுக்கு மீனிங் தெரியல. அவன் கண்ணாடி வழியா உத்து பார்க்குறான். அந்த உருவம் ரொம்ப கோயிலை பார்த்ததும் அந்த உருவம் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுது. ரோட்லையும் யாரும் இல்லை, பனியும் விலகிடுது. அந்த இடமும் முழுதும் சைலண்ட்டாக இருக்குது. இப்போது கார்த்திக் வேகமாக மூச்சு வாங்குறான். அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கிறான். அப்போது அவனோட நிழலை கவனிக்கிறான். அவனோட நிழல் நார்மலாக இல்லைங்க. அவன் முன்னாடி நடந்தா அவனோட நிழல் பின்னாடி நடக்குது. அதாவது அவன் உடல் முன்னாடி போனால் நிழல் பின்னாடி வருது. அவன் அந்த இடத்துலையே நடுங்கி போயிடுறான். அப்போ கோவிலுக்குள்ள இருந்து அந்த நேரத்தில் ஒரு பூசாரி வந்து நிற்கிறாரு. அவரை பார்க்கும்போது வித்தியாசமா தெரிகிறாரு. அது ஏன்னா அவர் வெள்ளை வேட்டி கட்டிட்டு இருக்கிறாரு. அகலமான ஜஸ்ட்டு, அவரோட கண்ணு சிவப்பு நிறத்தில் இருக்குது. அது அவரு இவங்கிட்ட கார்த்திகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பயந்து போய் நிற்கிறான். அப்போ அந்த பூசாரி அவங்கிட்ட வந்து மெதுவா சொல்றாரு, அவன் உன்னை ஃபாலோ பண்ணுனா ஒரு பொருள் கிடைக்கும். இன்னும் ஒரு தடவை அவன் வருவான், நீ பார்க்காத. அப்படி நீ பார்த்தீன்னா உன்னோட நிழல் சேஞ்ச் ஆயிடும்னு சொல்றாரு. கார்த்திக்கு ஒண்ணுமே புரியலைங்க. கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்போ அவனுக்கு புரியல. நிழல் முழுசா திரும்பிச்சுன்னா உன்னோட உயிர் அவனோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும்னு சொல்றாரு அந்த பூசாரி. கார்த்திக் கடைசியா வீட்டுக்கு வர்றான். அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ராத்திரி இந்த மாதிரி நேரத்தில் நிழலெல்லாம் செக் பண்ணணும்ப்பா. நீ சொன்ன கதை நினைவில்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
கார்த்திக் சாக்காயிரம். உனக்கு எப்படி தெரியும், என்ன ஸ்டோரி அது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரோட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நீ தப்பிச்சப்போ நீ தான் அந்த பின்னோக்கி நடக்கிற மனுஷனை பார்த்ததா சொன்ன. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரம் முன்ன பின்தொடரும்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கு அந்த விஷயம் ஞாபகத்தில் இல்லை. அப்போது அவனோட லெஃப்ட் ஷோல்டர் சைடில் விழுகிற அவனோட நிழலை பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது முன்னாடி பார்த்த அந்த நிழல் உருவம் மாதிரியே ப்ரீவியஸ் பேக்வேர்ட் மாதிரி மூவ் ஆகுது. அவன் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறான். அந்த நிழல் மெதுவாக 2வது நிழலோட சேர ஆரம்பிக்குது. அது அந்த நிழல் மனிதனோட ஒரிஜினல் நிழல். அது என்னவோ ஒரு வார்த்தையை சொல்லுது. இப்போ கார்த்திக் அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா அவனுக்கு ஒரு பொருள் கிடைக்குது. அது என்னன்னா திரவியம். அதாவது அந்த நிழல் பேய் முன்னாடி சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்ட பேய் இல்லைங்க, அது ஒரு கொலை செய்யப்பட்ட மனிதன். அதுகிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஒரு பொருள் அவன் இறந்த இடத்துல கிடைக்கல. அவன் நல்லா பின்னாடி போய் யோசிச்சு பார்க்குறான். அவன் தேடுறது ஒரு பொருள், அது திரவியம், அது அவனோட ரத்தம். கார்த்திக் அடுத்த நாள் முன்னாடி பார்த்த அந்த கோயிலுக்கு போகிறான். அங்கே போய் தேடி பார்க்குறான். உள்ள அங்கிருந்த அந்த பூசாரி அங்கே இப்போ இல்லை. ஆனால் அந்த நிலத்துல ஒரு ட்ரையான பிளட் மார்க்கை பார்க்குறான். அந்த ரத்தம் உப்பான மாதிரி இல்லைங்க, பழைய காலத்துலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போது அவன் நினச்சி கூட பார்க்காத ஒன்று நடக்குது. என்னன்னா அந்த நிழல் அந்த பிளட் இருக்க இடத்துக்கு அலைன்மெண்ட் ஆகுது. அப்போது அவன் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அது என்னன்னா, நான் இனிமே உன்னோட நிழல்ல தான் இருக்க போகிறேன் அப்படின்னும். இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த நிழல் அவனை விட்டு இனிமேல் எங்கேயும் போகாதுன்னு. இப்படியே இந்த கதையும் முடியுது. இந்த கதையில அங்கங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க முன்னாடியே, அதெல்லாம் லாஸ்ட்டை தான் சால்வ் ஆகும். புரியலனா முடிஞ்சா இன்னொரு தடவை இதை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஓகே, வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை கேட்டு யாரெல்லாம் பயந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு லெஜண்ட் ஸ்டோரியில மீட் பண்ணுவோம். பாய்.